கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, குர்ஆனின் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சம்பவங்களை வரலாறுகளை கூறுகின்றான். முன்னாள் காலத்தில் வாழ்ந்த மக்களின் செயலை நடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடம் நடந்த விதத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். நாம் சில நபிமார்கள் வரலாறை சொல்லியிருக்கின்றோம், வேறு சில நபிமார்கள் வரலாறு சொல்லாமல் விட்டிருக்கின்றோம். இந்த வரலாறு சொல்வதன் வழியாக நீங்கள் படிப்பினையும் பாடத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எதை எடுத்து முன்னேறினாலும் அதை எடுத்து நீங்களும் முன்னேற வேண்டும். அவரிடம் எந்த தீய பழக்கங்கள் இருந்து அல்லாஹ்வின் கோப பார்வையால் ஆளானார்களோ அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற படிப்பினைக்காக வேண்டிதான், இதற்காக வேண்டிதான் இந்த வரலாறு நாம் சொல்கின்றோம். சூரா யூசுப் என்ற அத்தியாயத்தில் அதில் கடைசி வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான். இவ்வளவு தூரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னது இதிலிருந்து நீங்கள் பாடம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உலக மக்களுக்கு சொல்கின்றான். வரலாறுகள் நிகழ்வுகள் நமக்கு சொல்லப்பட்டது நோக்கம் அதை ரசனையோடு படித்து கடப்பதற்கு அல்ல, அதிலிருந்து பல பாடங்கள் படிப்பினை பெறுவதற்காக வேண்டிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் அறிவுரை சொல்லும்போது சில விஷயங்களை முன்னெடுக்கும்போது முன்னாள் காலத்தில் நடந்த விஷயத்தை சொல்லி ஒப்பீடு செய்வார்கள். பனி இஸ்ராயில் சமயத்தை இப்படி நடந்தது, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதிலிருந்து இந்த மாதிரி பாடங்கள் எடுக்கலாம், படிப்பினை எடுக்கலாம். நார்மலாக நாம் புத்தகம் வாசிக்கும் பழக்கமுடையதாக இருந்தால் கதை புத்தகம் வாசிக்கும் போது அந்த புத்தகத்தை கடக்கும்போது அதை முடிக்கும்போது சரி நிறைவான கதை வாசித்த மகிழ்ச்சி போல் இருக்கும். இதே போல குர்ஆன் ஹதீஸ் படிக்கும்போது இதே போல கடந்துவிடக்கூடாது. அதை உள்வாங்கி கொண்டு செறித்து வாழ்க்கையை வெளிப்படுத்துவதுதான் அதனுடைய நோக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்கச்சக்கமான கதைகள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படியான ஒரு கதை, ஒரு செய்தியை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜுரை என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு நல்ல வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர், இபாதத்தில் நல்ல கவனம் எடுத்து இருப்பார். அவருக்கு ஒரு தாய், அவருக்கு ஒரு கூடாரம் எடுத்து அதில் வணங்கி வழிபட்டு அல்லாஹ் துவா செய்திருப்பார். ஒரு நாள் தொழுகைக்காக தக்பீர் கட்டுவிட்டார். நஃபிலான தொழுகையில், நஃபில் தொழுகை எப்பொழுதும் வேண்டுமென்றாலும் தொழுகலாம். ஃபர்லு தொழுகைக்கு நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது, நஃபில் தொழுகைக்கு நேரம் குறிப்பிடப்படவில்லை. 3 தவிர்க்கக்கூடிய நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் தொழலாம். சூரிய உதயம், உச்சம், அஸ்தம், இந்த நேரங்கள் மட்டும் தொழக்கூடாது. அவர் தக்பீர் கட்டு தொழுது கொண்டிருக்கின்றார். அந்த காலத்தில் நபிக்கு வழங்கப்பட்ட வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கின்றார். பக்கத்தில் இருக்கும் அவருடைய அம்மா சத்தம் போடுகின்றார்கள். ஜுரைதே ஜுரைதே என கூப்பிடுகின்றார்கள். இவருடைய காதில் நல்லா கேட்கின்றது. இவர் நினைத்தால் உம்மாவுக்கு பதில் சொல்லலாமா அல்லது தொழுகையை தொடரலாமா இவர் நினைத்து கொண்டார். நாம் சும்மா நிற்கவில்லை, தொழுது கொண்டுதான் இருக்கின்றோம். உம்மா வயதான உம்மா, அந்த உம்மா வயதான உம்மா ஏதோ தேவைக்காக அழைக்கின்றார்கள். சிறிது நேரம் கழித்து பிறகு மீண்டும் சத்தம் போட்டார்கள். இவர் வந்து தொழுது கொண்டே இருக்கின்றார். அப்பொழுதும் நினைக்கின்றார், உம்மாவுக்கு பதில் சொல்லலாமா, தொழுகை தொடரலாமா, தொழுதுட்டே இருப்போம். 3ஆம் தடவை அந்த உம்மா சத்தம் போடுகின்றார்கள், ஜுரைதே ஜுரைதே, அவசர தேவை வா. அப்பொழுதும் பதில் கூறவில்லை. ஆனால் இவருக்கு கெட்ட எண்ணம் ஏதுமில்லை. கூப்பிட்டால் பதில் கூறக்கூடாது என எண்ணமோ, கவனிக்கக்கூடாது என எண்ணமோ, பார்த்துக்கலாம் என தட்டிவிட்டு போகலாம் என எண்ணமும் கிடையாது. தொழுகிறோம், இது முக்கியமானது, உம்மாவுக்கு பதில் சொல்லலாம். அப்பொழுது அந்த உம்மா இப்படி ஒரு துவா செய்தார்கள், யா அல்லாஹ், நான் இவ்வளவு முக்கியமான தேவைக்காக கூப்பிடுகிறேன், என் பிள்ளை பதில் சொல்ல மாட்டேங்கிறது, அவருடைய வாழ்க்கை ஏதோ பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவதை போல் தெரிகிறதே என்று துவா செய்தார்கள். சில நேரங்களில் தாய் தகப்பன் கேட்கக்கூடிய துவா பிள்ளையுடைய வாழ்க்கை அப்படியே பழித்துவிடும். எனவே பெற்றோர்கள் எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு நல்ல துவாக்களை செய்ய வேண்டும். இன்று மஸ்ஜித் ஹரமில் இமாமாக இருக்கின்றார் ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதேஸ், உலக புகழ்பெற்ற இமாம். கிட்டத்தட்ட 25 வருடம் தலைமை இமாமாக இருக்கின்றார். அவருடைய உம்மா அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த உம்மா திட்டம் பொழுது, அல்லாஹ் உன்னை ஹரம் ஷரீஃபில் தலைமை இமாமாக ஆக்குவானாக, திட்டும்பொழுது கூட ஒரு வழக்கத்தை வழிமுறை கற்றுத்தருகின்றார்கள். எந்த நேரத்தில் தாய் தந்தையுடைய துவாக்கள்
பிள்ளைகள் விஷயத்தை உடனே அங்கீகரிக்கப்படும் என தெரியாது. அல்லாஹ் சுரேதுக்கு விஷயத்துக்கு பெரிய சோதனை கொடுத்தான். நீண்ட பெரிய வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன். சுரேது வழி கெடுக்க அங்கு ஒரு ஊரில் ஒரு அழகான பெண் இருந்தார். இவரை எப்படியாவது தன் வாழ்வில் சிக்க வைக்க வேண்டும் என நினைத்தார். அந்த பெண்ணுக்கு மயங்காதவர்கள் யாரும் கிடையாது. சுரேது கண்டுக்கவே மாட்டார். ஏறிடத்தும் பார்க்கவில்லை. அந்த பெண்ணுக்கு வைராக்கியம். இவரை எப்படியாவது நம் வலையில் சிக்க வைக்க வேண்டும், வேறு யாருடன் சேர்த்து கருவுட்டு. காரணம், இந்த சுரைதான் பழி தூக்கி இவர் மேல் போடுகின்றாள். அப்படியாவது இவரை இழுக்க வேண்டும் எண்ணத்தில் பழி போட்டவனும் ஊர் மக்கள் எல்லாம் குதித்து இருந்தார்கள். நல்லவன் போல வேஷம் போட்டான். வீட்டுக்குள்ளே இருந்தான். கடைசியில் சுரைத் கட்டிடத்தை இடித்தார்கள். அவரின் தர என இழுத்து. பொதுவாக மனிதர்கள் யோசிப்பதில்லை. ஏதாவது காதில் கிடைத்தால் அதை அசை போட்டு அதை பேசி தேவையில்லாத எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். நிதானம் என்பது ரொம்ப அவசியம் உண்டானது. இவரை இழுத்து அடித்து போட்டு பயங்கரமாக காயப்படுத்திய பிறகு சுரைத் அல்லாஹ்விடம் கையேந்துகின்றார். உண்மையில் நல்ல மனிதர். யா அல்லாஹ், இப்படி அடிக்கின்றார்களே, எனக்கு பாதுகாப்பு கொடும், எனக்கு ஆதாரத்தை காட்டு என கேட்கின்றார். அந்த பெண் கருவுட்டு குழந்தை கையில் வைத்திருந்தாள். இந்த குழந்தைக்கு யார் தந்தை என கேட்கும்போது பிரச்சனை ஏற்பட்டது. அந்த குழந்தை அல்லாஹ் பேச வைத்தான். அந்த குழந்தை சொன்னது, என்னை பெற்றெடுத்த இந்த பெண் பொய் சொல்கின்றான். என் வரவுக்கு காரணம் இந்த மனிதர் அல்ல. ஊரில் ஓரமாக ஆடு மேய்க்கின்றானே, அவன்தான் காரணம். இவருக்கும் இந்த உம்மாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இவள் பொய் சொல்கின்றாள். எனது தகப்பன் இந்த ஆடு மேய்ப்பவர்தான் என்று அந்த குழந்தை பேசியதுடன் ஊருக்கு ஆச்சரியம். குழந்தை பேசியதால் சுரைதிடம் மன்னிப்பு கேட்டு பிறகு மறுபடியும் வீடு கட்டி கொடுத்தது. வணக்க வழிபாடு செய்தார். இந்த கதை சஹாபாக்கள் சொல்லிவிட்டு, இந்த நிலைக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? அவருடைய உம்மாவுடைய துவா. நெருக்கடி நிலை ஏற்படும் போது சுரையை தொழுது விட்டு போய்க்கலாம், ஆனால் போகல. இந்த நிலைக்கு முக்கிய காரணம் யார் என்று தெரியுமா? அவருடைய உம்மாவுடைய துவா. நெருக்கடி நிலை ஏற்படும் போது சுரை தொழுகையை விட்டுவிட்டு போய்க்கலாம், ஆனால் போகலாம். அவருடைய உம்மாவுடைய துவா ஒரு விதமான நெருக்கடிக்கு இந்த நிலைக்கு ஆளாக்கியது என தாயுடைய துவா முக்கியமானது என்பதை உணர்த்துவதற்கு இந்த கதையை சொல்லியிருக்கின்றார்கள்.